ஒரு ஃபேன் தான், ஏசியே கிடையாது வீட்டில். ஏசி இல்லாமே தான் இருக்கேன். ஏன்னா ஏசி தேவையில்லை எனக்கு. ஏசினால ஹெல்த் ப்ராப்ளம் தான் வருது, ஏசி வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு என்ன பயம்? நான் சாப்பிட்றதுலாம் சாதாரணமாக இருக்கும். நமக்கு எப்பவுமே டேஸ்ட் சிம்பிளாக இருக்கும். போட்டுக்கிற சட்டையிலையும் சரி. இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், நானே ஒரு ஆட்டோ ஓடுவேன், எலக்ட்ரிக் ஆட்டோ. அது போல எனக்கு நல்லா நிம்மதியா இருக்கேன். இன்னைக்கும் எங்க அப்பா அம்மா எப்படி இருந்தோமா ஒண்ணுமே இல்லாத இருக்கும்போது கிட்டத்தட்ட லைஃப் ஸ்டைல்லாம் ஒன்று சேஞ்ச் ஆகலைங்க. ஏதாவது நான் இன்னைக்கு ஒரு பாய் போட்டு நாள் தூங்க முடியும், இப்படிதான் தூங்குறேன் முக்கால்வாசி நாள். ஒரு ஃபேன் தான், ஏசியே கிடையாது வீட்டில். ஏசி இல்லாமே தான் இருக்கேன். ஏன்னா ஏசி தேவையில்லை எனக்கு. ஏசினால ஹெல்த் ப்ராப்ளம் தான் வருது, ஏசி வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு என்ன பயம்? நான் சாப்பிட்றதுலாம் சாதாரணமா இருக்கும். நமக்கு எப்பவுமே டேஸ்ட் சிம்பிளா இருக்கும். போட்டுக்கிற சட்டையிலையும் சரி. இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், நானே ஒரு ஆட்டோ ஓடுவேன், எலக்ட்ரிக் ஆட்டோ. அது போல எனக்கு நல்லா நிம்மதியா இருக்கேன். அப்போ அவ்வளோ பணம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லாட்டாலும் அதே சந்தோஷமா தான் இருக்க போறேன். அப்ப நான் ஏன் அந்த பணத்தை பத்தி நான் பயப்படணும்? ஏன் நான் பயப்படணும்? போச்சுன்னா போறது, அவ்வளவுதான். அதான் நான் நினைக்கிறது. மந்த்லி எனக்கு பட்ஜெட்டே எனக்கு 25 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்க. அப்ப நான் பணத்துக்கு நான் அடிமை ஆயிடுறேன். பணம் எனக்கு சேவ் பண்ணாம பணத்தை நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அதுதான் பிரச்சனை. யாருக்கு என்ன பண்ண முடியும்? இந்த ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படி யோசிக்கிறேன். அதாவது எனக்கு தேவையில்லை. எனக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் கேட்ஜெட் தான் கையில இருக்கணும், லேட்டஸ்ட் இதுதான் கார் தான் ஓட்டணும், அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இந்த ஸ்கூல்ல இவ்வளவு செலவழிச்சா என்ன பண்ண முடியும், இந்த கிட்ஸுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுனால அந்த பணத்துக்கு அந்த மாதிரி போறது. திருப்பூர்ல ஒரு டெக்ஸ்டைல ஆரம்பிச்சது, இன்னைக்கு 500 1000 பெரிய டெக்ஸ்டைல் கிளஸ்டர் ஆயிடுச்சு. சென்னையில பாத்தீங்கன்னா ஜோ ஆரம்பிச்சது. நம்ம 20 வருஷம் முன்னாடி ஒரு கம்பெனி தான் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராடக்டா இருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு 70 கம்பெனி அதுல இருந்து. அதெல்லாம் ஜோல இருந்து அப்படியே பிரிஞ்சு குட்டி குட்டியா போட்டு அது மாதிரி அப்படிதான் ஆகும். தென்காசியில இப்ப இருக்குன்னா 10 வருஷம் கழிச்சு தென்காசிலேயே ஒரு கிளவுட் ஈகோ சிஸ்டம் மாதிரி ஒன்று உருவாயிடும். அப்படிதான் ஆகும். அது நேச்சுரல் எவல்யூஷன். நம்மளோட அதாவது ஒரு ஆலமரத்திலேருந்து அங்கங்க விதைகள் பரவி மற்ற ஆலமரம் வரா மாதிரி அப்படிதான் வளரும். ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இப்போ ரொம்ப நிறைய உருவாகிட்டே இருக்கு. ஸ்டார்ட் அப்கள் அப்படிங்கிறது பெரிய அளவு கவனிக்கப்படாத காலத்தில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பே ஏரியாவில் அல்லது இங்கே ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப், அன்னைக்கு ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஒரு ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஒருவர் இருக்கிறப்போ அவருக்கு தேவைப்பட்ட குவாலிட்டி என்னவா இருந்துச்சு? இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவருக்கு தேவைப்படக்கூடிய குவாலிட்டிஸ், ஒரு 4 முக்கியமான குவாலிட்டிஸ், அவங்களுக்கான ஒரு டேக்அவே மாதிரி 4 முக்கியமான குவாலிட்டிஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறவருக்கு? ஸோ இன்னைக்கும் அதாவது ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் என்ன, அதை பத்தி ஒரு கூல் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. அதாவது ஸ்டார்ட் அப்னா அது ஒரு கூல் அப்படின்னு. ஆனா ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் எப்பவுமே ஒண்ணுதான். எப்படி ஒரு ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பிசினஸை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, கஸ்டமரை எப்படி கண்டுபிடிக்கிறது. கஸ்டமரை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமான வேலை. அது அந்த ப்ராப்ளம் அன்னைக்கு ஒரே ப்ராப்ளம் தான். கஸ்டமரை கண்டுபிடிக்கிறது எப்பவுமே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு புதுசா வர கம்பெனியை, ஒரு புதுசா வர இதை ஏன் நம்பி வாங்கணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்தாகணும். அந்த எண்ணங்கள் ஒரு கஸ்டமர் மைண்ட்ல இருக்கும். இவங்களை நம்ப முடியுமா, இவங்க வித்துட்டு ஏதாவது அப்புறம் சப்போர்ட் பண்ணுவாங்களா, போயிடுவாங்களா, அது மாதிரிலாம் இருக்கும். இந்த கம்பெனி இருக்குமா உயிரோட, அந்த கேள்விக்கெல்லாம் நல்ல ஆணித்தனமான பதில் இருந்தாதான் வாங்க முடியும். இந்த இது எப்பவுமே உண்டு.